நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக நிறைய சேர்த்து வைக்கணுங்க. பணத்தையா, நினைவுகளை. ஏன்னா பணம் நம்ம கிட்ட இருக்கும், சில சமயம் இல்லாம கூட போகும். அது கொஞ்சமா இருக்கலாம், நிறைய இருக்கலாம், அது நம்மளோட தேவைக்காக. ஆனா மனசுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா நம்மளோட நினைவுகள் தான். நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருந்தது, அவங்களோட எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற அந்த நினைவுகள், அது பொக்கிஷம் மாதிரி. முக்கியமா பெண்கள் எதிர்பார்க்கறது அந்த நினைவுகளை தான் நான் நினைக்கிறேன். நிறைய நேரங்கள்ல ஆண்கள் அந்த ஃபேமிலி அப்படின்னு வரும்போது ஃபேமிலிக்காக சம்பாதிக்கணும், நிறைய காசு சேர்த்து வைக்கணும், ஒய்ஃப்க்கு நிறைய வாங்கி கொடுக்கணும், இல்லை குழந்தைங்கள படிக்க வைக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ நிறைய கமிட்மெண்ட் நம்ம பெருசாக நினச்சிக்கிறோம். இதெல்லாம் செய்யும் போது மட்டுமே அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். இது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்கும், மற்றபடி ஒரு திருப்திங்கிறது இருக்குமா அப்படின்னா இல்லை. அதுவே நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒய்ஃபை குழந்தைங்களை கூட்டிட்டு சும்மா அப்படியே எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா அதில் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி வேற எதுலேயும் இருக்காது. ஏன்னா எனக்கு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கறது அந்த மாதிரியான தருணங்கள் தான். மோஸ்ட்லி எல்லா பெண்களுமே அதுதான் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவங்களோட சந்தோஷத்தை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும். வாழ்க்கையில் பணம் காசு சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, நினைவுகளை கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும்.